ஒட்டஞ்சத்திர சட்டமன்ற தொகுதியில் நமது அண்ணன் விடியல் சேகர் அவர்கள் விடியலை கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பரா வாக்கு சேகரிச்சிட்டு இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் இல்லை தாமரை சின்னம் சொன்ன உடனே அந்த திமுக கார உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன ஒண்ணு, நாங்க ஒட்டஞ்சத்திர சட்டமன்ற தொகுதியில நாங்கெல்லாம் படுத்து தூங்கிட்டே ஜெயிப்போம் நாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரோடா போய் டீ கடையா டீ ஆத்திட்டு இருக்கிறாங்க. விடியல் சேகர் அண்ணனுக்கு கடந்த 4 நாளா கூடக்கூடிய கூட்டத்துல பாத்துட்டு இன்னைக்கு அவசரமா 100 நாளை அறிவிச்சு 100 நாள் வேலையாளர்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பிரேக் பண்ணிட்டு அவங்களெல்லாம் கூட்ட சேர விடக்கூடாம பாத்துக்கிறாங்க. அங்கிள் சக்கரபாணி அங்கிள், உங்களுக்கு நல்லபடியா சொல்லிக்கிற கேட்டுங்க. இன்னைக்கு பிறந்தநாள் வேற சொன்னாங்க. மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தடவையா சட்டமன்ற உறுப்பினரா இல்லாம இருந்து பிறந்தநாள் கொண்டாடுறீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு தொடரும்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் வாழ்த்துக்கள். இந்த ஒட்டஞ்சத்திர தொகுதியில பாத்தீங்கன்னா நீங்க 30 வருஷமா இருந்திருக்கிறீங்க. மாநில அரசாங்கத்திலையும் மத்திய அரசாங்கத்திலையும் கிடைச்ச நல திட்டங்களை நீங்க முழுசா கொண்டுட்டு போய் மக்களுக்கு சேர்த்திருந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்நேரம் ஓட்டு நீங்க உண்மையிலேயே படுத்துக்கிட்டே ஜெயிச்சிருக்கலாம். எந்த கவலையும் படவே தேவையில்லை. ஒவ்வொரு ஊர்லயுமே உங்களுக்கு எதிர்கொலை அவ்வளோ இருக்குது. உங்களை எப்படி சொல்றாங்க தெரியுங்களா, ஊருக்கே வரலைங்கிறாங்க, நல்ல தண்ணியே கிடைக்கலங்கிறாங்க. மக்கள் போய் சொல்லுவாங்களா? நாங்களாவது எதிர்கட்சிக்காரங்க உங்களை கேட்கறோம் ஒன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் போய் சொல்லுவாங்களா? சொல்லுங்க. ஒவ்வொரு ஊர்லயுங்க, அது அந்த மேல்கரப்பட்டை பஞ்சாயத்து ஊர்ல நீங்க வேணும் ஒரு தடவை உள்ள போயிட்டு வாங்க. அவ்வளவு கோட்டத்துறை அந்த ஏரியா ஃபுல்லா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு கொண்டு வந்து குடுக்குறாங்க. எப்படி குடிப்போம்? நம்ம எப்படி குடிப்போம் அந்த மாதிரி தண்ணிய? 30 வருஷமா இருந்திருக்கிறீங்க இந்த சட்டமன்றத்துல. என்ன பண்ணிருக்கிறீங்க நீங்க? அங்கங்க பஸ் ஸ்டாப் கட்டி அந்த பஸ் ஸ்டாப்ல உங்களோட போட்டோஸ் வச்சுக்கிறதுமே பேரை வச்சுக்கிறதுமே. பஸ் ஸ்டாப் கட்டுறீங்க, ரோடு ஓடுறீங்க. பஸ்ஸே வராத ஊருக்கு எதுக்குங்க ரோடு? அப்படிதான் கேட்டாங்க. அந்த முருகன் வலசு, அந்த பழனி பகவுண்டன் புதூர், அந்த ஊர்ல எல்லாம் மக்கள் கேட்கறாங்க. முக்கியமா சாராய பாட்டில் குமிஞ்சு கிடக்குதுங்கிறாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் மாத்துறதுக்கு முயற்சி செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நிஜமாவே நீங்க படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம். ஆனா என்ன பண்றது, உள்ளூர்கார் வேட்பாளர்னால முடியாம போனத வெளியூர்கார் வேட்பாளர் உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. நீங்களும் வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிருங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.